ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான ஈஸ்டர் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவரையும் நம்முடைய அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு ஈஸ்டர் ஞாயிறு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஞாயிறு. இதை உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து கிறிஸ்துவ பெருமக்களும் சந்தோஷமாக அனுசரிக்கிறார்கள். தேவாலயங்களிலே அருமையான ஆராதனைகள், சந்தோஷமான ஆராதனைகள், வீடுகளிலே நல்ல விருந்துகள், இப்படியாக சந்தோஷமாக இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்து 33.5 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மக்களுக்கு நன்மையே செய்து அற்புதங்களை செய்து நீதி உபதேசங்களை கொடுத்து வாழ்ந்தார். நீதி உபதேசங்கள் என்று சொல்லும்போது இந்த உலகத்திலே நல்லவனாக வாழ்வதற்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நல்லவனாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது இறைவனோடு சேர்ந்த அந்த பரலோக ராஜ்யத்திலே சேரத்தக்க அந்த பரிசுத்தத்தை அடையக்கூடிய ஒரு நீதியின் வாழ்க்கை வாழ்வதற்கான உபதேசங்களை கொடுத்தார். சாதாரணமான நீதி உபதேசம் அல்ல, ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை நடந்து முடிப்பதற்கான, நல்லவன் மற்றவர்களுக்கு கெட்டது செய்யாத நல்லவனா நடந்துட்டான் என்பது மாத்திரமல்ல, நமக்கு நாம் இந்த உலகத்திலே இருக்கிற பாவ தீமையான காரியங்களை நம்மை விட்டு விலக்கி நாம் சுத்தமடைந்து பரிசுத்தமடைந்து இறைவனோடு என்றென்றும் நம்முடைய ஆத்மா இந்த உலகத்தை விட்டு சரீரத்தை விட்டு போகும் பொழுது இறைவனோடு என்றென்றுமாக வாழ்வதற்குரிய அந்த பரிசுத்தத்திற்கு ஏற்ற நீதியின் வாழ்க்கை வாழ்வதற்கான நீதி போதனைகளை கொடுத்தார். அதே நேரத்தில் மனிதனுக்கு இந்த உலகத்திலே மனிதனுக்குள் பிரவேசித்து ஒட்டி கொண்டிருக்கிற பாவத்திலிருந்து சுபாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுத்து அவனை மீட்க அவர் தம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் முடிவிலே சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டு பலியாக மரணமானார் என்று வேதம் சொல்கிறது, பரிசுத்த பைபிள் சொல்கிறது. அவர் சிலுவையிலே மரித்து ஒரு கல்லறையிலே, அந்த நாட்கள் எல்லாம் கல்லறையில் அடக்கம் பண்ணுவார்கள், அப்படி அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே அவர் மரித்து போயிருந்தால் மற்ற மனிதர்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அவர் தேவகுமாரனாக இருந்தபடியினாலே, அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தபடியினாலே, இந்த பாவ பரிகாரமாகிய பலியை தாம் செலுத்த வேண்டி இருந்ததினாலே அந்த பலியை சிலுவையிலே செலுத்தி அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அவர் உயிரோடு எழுந்து என்னத்தை நமக்கு சொல்லுகிறார் என்றால், மரணம் என்னை ஆண்டு கொள்ள முடியாது, மரணத்தை நான் ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அதே மரணத்தின் மேலே ஜெயம் கொடுக்கிறார். இதுதான் சுவிசேஷம். இயேசு ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், இருக்கட்டும், அவர் தேவகுமாரன். ஆனால் அந்த தேவகுமாரனை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அதே மரணத்தை ஜெயிக்கிற பலனை கொடுக்கிறார். அன்பானவர்களே, நாம் எல்லாரும் கூட இந்த உலக வாழ்க்கையில இந்த சரீர பிரகாரமாக ஒரு நாள் மரிக்க வேண்டும், மரித்து போகிறோம். ஆனால் மரித்த நாம் பரலோகத்திலே அவரோடு சேருவதற்காக இந்த மரித்து போன இந்த பூத உடல் எப்படி அவருடைய உடல் மறுரூபப்பட்டதோ அப்படி நம்மையும் மறுரூபப்படுத்தி அவர் பரலோகத்திலே நம்மை எடுத்துக்கொள்வார். இதுதான் சத்திய சுவிசேஷம். முதலாவதாக அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார், அந்த ஜெயத்தை நமக்கும் கொடுக்கிறார். பாருங்க, நான் வாசிக்கிறோம் வேத புத்தகத்துல, எபிரேயர் என்ற புத்தகத்துல 2வது அதிகாரத்துல எபிரேயர் 2:14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, மரண பயத்தில் இருக்கிற நம்மை விடுதலை செய்து அந்த மரணத்திற்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக முதலாவதாக அவர் மரணத்தை ஜெயித்தார். நம்மை போல மாம்சமும் இரத்தமுமாக இந்த உடலை அவர் எடுத்து இந்த பூமியிலே வந்து அந்த மரணத்தோட போராடி அதை ஜெயித்து நமக்கு அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15. ஆதலால்
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார். ஹல்லேலூயா. மரண பயம் மனுஷனுக்கு, எந்த மனுஷனுக்கு மரண பயம் இல்லை? மரிக்கும் போதுதான் மனுஷன் நினைப்பான், நான் எங்க போகணும், இருட்டுக்கு போகணும், நரகத்துக்கு போகணும், முக்தி கிடைக்குமோ என்று அப்போதான் நினைப்பான். வாழ்நாள் எல்லாம் நினைக்க மாட்டான். வாழ்நாள் எல்லாம் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி நடந்து, ஆனால் கடைசியில மரிக்கும் போது ஐயோ எனக்கு மரணம் வருகிறதே, எல்லாத்தையும் விட்டுட்டு போறேனே, இதையெல்லாம் கட்டிட்டு வாழ்வேன்னு நினைச்சனே, இதோ மரணம் வந்து விட்டதே, நான் இப்ப எங்க போவேன் என்று அப்போதான் நினைப்பான். ஆகவே ஜீவகாலம் எல்லாம் இந்த மரண பயத்தில் இருக்கிற மக்களை விடுதலை செய்யும்படியாக தேவகுமாரனாக இயேசு இந்த உலகத்திலே வந்து தாமே அந்த மரணத்திற்குள் பிரவேசித்து அந்த மரணத்திற்கு ஒரு அடி கொடுத்து மரணத்தை ஜெயித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கு நான் மரித்தால் கர்த்தர் என்னுடைய சரீரத்தை மறுரூபப்படுத்தி பரமண்டலத்தில் பரலோகத்தில் அவரோடு எடுத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அந்த மனுஷன் வாழ்வான். எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சிலுவையிலே அறையப்பட்ட அந்த பாவ பரிகார பலியை ஏற்றுக்கொண்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவன் ரட்சிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அவனும் மரணத்தை ஜெயிப்பான். மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்கு மரணத்தின் மேலே நமக்கும் ஜெயம் கொடுக்கிறார். அதுதான் முக்கியம். இரண்டாவதாக என்ன சொல்லுறோம் பாருங்க, நம்ம 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், வேதத்தில் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் என்ற ஒரு புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் சில வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. 55லிருந்து 57 வசனங்கள் வாசிக்கிறேன். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கூர் எங்கே? நீ என்ன செய்ய முடியும்? மரணமே நீ என்ன செய்ய முடியும்? உன் கூர் எங்கே? என்னை நீ பாதாளத்துக்கு தள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவினாலே கர்த்தர் எனக்கு, தேவன் எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நான் மரித்தாலும் நான் மறுரூபப்பட்டு என்னுடைய இயேசுவோடு இருப்பேன். மரணத்தின் மேலே இயேசு எனக்கு ஜெயம் கொடுத்தார். எத்தனை பேர் இந்த விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து மரணத்தின் மேலே ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அது மாத்திரமல்ல, நம்ம இன்னொன்று கூட என்ன பார்க்கிறோம்னா, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தார் என்று பார்க்கிறோம். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நமக்கும் உயிரோடு எழுந்திருக்கக்கூடிய நமக்கும் அந்த உயிர்த்தெழுதலை கொடுக்கிறார். நாம் மரித்து போகிறோம், சரீர பிரகாரமாக மரித்து போகிறோம். ஆனால் நாம் மறுரூபப்பட்டவர்களாக உயிரோடு எழும்ப போகிறோம். எழும்பி அவரோடு பரலோக ராஜ்யத்திலே அவரோடு நித்தியமாக இருக்க போகிறோம். ஆகவே அந்த அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நாமும் உயிர்த்தெழுகிறோம் என்று வேத புத்தகத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6வது அதிகாரம், ரோமர் நடபடிகள் என்ற புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 5வது வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்தார், அதே சாயல் நமக்கு இருக்கிறது. நாமும் உயிர்த்தெழுவோம் என்பது அதனுடைய அர்த்தம். இந்த உலகத்தில் அவர் சிலுவையில மரித்தது போல நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கைக்காக மரித்து, பாவ வாழ்க்கைக்காக மனம் திரும்பி, யாரா இருந்தாலும் சரி, பாவ வாழ்க்கைக்காக மனம் திரும்பி அவரிடத்திலே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து, அந்த மரண சாயல் அப்படின்னு சொல்லும் பொழுது பாவத்துக்காக மரிக்கிற சாயல். எப்படி அவர் பாவத்துக்கு பரிகாரமாக மரித்தாரோ அப்படி நாமும் கூட நம்முடைய ஜென்ம சுபாவ
ஜென்ம கர்ம பாவங்களுக்கு நாம் மரித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி இயேசுவினிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது மரணத்தின் சாயலை இணைகிறோம். அப்படி மரணத்தின் சாயலிலே இணைந்தவர்களுக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை கொடுக்கிறார். நாம் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை இயேசு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் பிரியமானவர்களே ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமையினுடைய செய்தி. இதுதான் ஈஸ்டர் செய்தி. இதுதான் உயிர்த்தெழுதல் செய்தி. சரி, இருக்கட்டும். பாருங்க, இன்றைக்கு ஒரு 2 விசேஷ காரியத்தை நான் சொல்லி இந்த உரையை முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்த பொழுது அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணி மூடிவிட்டார்கள். 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். சரி, இருக்கட்டும். ஆனால் இங்கே அவர் மரித்த பிறகு அவருடைய சீடர்கள் 12 சீடர்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பல ஸ்திரீகள் அவரை பின்பற்றி இருந்தார்கள், பெண்கள் அவரை பின்பற்றி இருந்தார்கள். அவருடைய தாயார், அவருடைய சித்தி, இன்னும் நிறைய பேர் அவரை பின்பற்றி இருந்தார்கள். ஸ்திரீகள் எல்லாம் இங்கே அவர் மரித்த பிறகு அவரை அப்படியே தூக்கிட்டு போய் கல்லறையில் வச்சுட்டாங்க. இவர்கள் எல்லாம் ஆதங்கப்பட்டு, ஐயோ, எங்களுடைய ஆண்டவர், எங்களுடைய குரு, எங்களுடைய உபதேசர் அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்களே, அவரை அடக்கம் பண்ணி விட்டார்களே என்று இங்கே பதைத்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இருக்கட்டும். 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே எப்படியாவது போய் பார்க்கணும், கல்லறையில் எப்படி இருக்கார் என்னன்னு பார்க்கணும் என்று அவரை தேடி ஓடி சென்றார்கள் சீஷர்கள், அவருடைய சீஷர்கள். பாருங்க, இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனத்துல, பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். ஐயோ, ஆண்டவர் அங்க வச்சாங்களே, என்ன ஆச்சோ, ஏதாச்சோ, எப்படி இருக்கிறாரோ, எப்படி அவர் சரீரம் இருக்கிறதோ, அவர் சரீரத்தை பார்த்து விட்டு வருவோம், இல்லது அவருக்கு அந்த சரீரத்துக்கு ஏதாவது கந்தவர்க்கம் பூசுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் செய்து விட்டு வருவோம் என்று எப்படியெல்லாம் நினைத்து தங்களை விட்டு பிரிந்த தங்களுடைய குருவை, தங்களுடைய ஆண்டவரை எப்படியாவது அங்கே போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு இந்த பேதுருவும் மற்ற சீஷரும் ஓடினார்கள் என்று இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அவரை இறக்கி அதற்கு பிறகு இந்த கல்லறையில் வைக்கிறார்கள். நடுவில் சனிக்கிழமை, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இவங்களுக்கு பதைத்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய குருவை, இரட்சகரை, இயேசுவை தேடி ஓடினார்கள். ஆனால் அவர் முதல்ல சொல்லியிருந்தார், நான் உயிர் தெழுவேன்னு சொல்லியிருந்தாரு. இவர்கள் அதை நம்பினார்களோ, கவனம் இருக்கோ இல்லையோ, ஏதோ ஒண்ணு. ஆனாலும் அவரை வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஆதங்கத்தோடு தேடி ஓடுகிறார்கள். இயேசுவை தேடி ஓடினார்கள். அந்த கல்லறையினிடத்துல இந்த சீஷர்கள் ஓடினார்கள். ஓடி அங்கே அவரை காணவில்லை. எப்படி இருக்கும்? தேடி ஓடி ஆஞ்சையோடு வர்றாங்க, என்ன ஆச்சோ தெரியலையே என்று சொல்லி அங்கே வருகிறார்கள். ஆனால் அந்த கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறது, ஆள் இல்லை. அவருடைய ட்ரெஸ், துணி மாத்திரம் இருக்காங்க. என்ன நிலைமையில இருந்திருக்கும்? ஐயோ, எங்க காணவில்லை. ஆனாலும் அவர்கள் வாஞ்சையோடு முயற்சி எடுத்தார்கள். என் ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவரை வைத்து விட்டார்களே என்று தேடி ஓடினார்கள். ஓடி அவ்வளவு முயற்சி எடுத்து ஓடியும் கூட அங்கே அவரை காணவில்லை. அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஸ்டன் ஆயிட்டன்னு சொல்றாங்களே, ஸ்டன் ஆயிட்டு அப்படியே நிற்கிறாங்க, என்ன ஆச்சோ. ஆனாலும் கர்த்தர் பார்க்க, உயிர் தெழுந்த கர்த்தர் அவர்களுடைய வாஞ்சையையும் தாகத்தையும் பார்த்தார், அவர்களுடைய முயற்சியை பார்த்தார், அவர்கள் தன் மேல் வைத்திருக்கிற அன்பை பார்த்தார். என்ன நடந்தது? அவர்கள் அங்கிருந்து அப்படியே போகும் பொழுது ஆண்டவரே, உயிர் தெழுந்த ஆண்டவரே அவர்களுக்கு நேராக வந்து தரிசனமானார். ஹல்லேலூயா. அதைதான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த இடத்திலிருந்து கடந்து போகும்போது ஆண்டவர் அவர்களுக்கு வந்து தரிசனமானார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இதில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவரை தேடி நாடி நம்ம ஓட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கூட நாம் அவரை தேட வேண்டும், தேடி ஓட வேண்டும். அவர் மேலே அன்பா இருந்து, ஐயோ, என்னுடைய ஆண்டவர் எனக்கு இவ்வளவு செய்தாரே என்று தேடி ஓட வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தேடி ஓடும் பொழுது, ஒருவேளை நம்ம முயற்சியினாலே நம்ம தேடுகிற காரியங்களிலே நாம் அவரை கண்டடைய முடியாமல் அப்படியே தவிக்கலாம். என்னுடைய ஊழியத்திலே அவரை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய ஊழியத்திலே ஒரு பெரிய பெரிய காரியத்தை அவர் செய்யணும், குடும்பத்தில்
அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்து தேடி ஓடி அவரை எங்கெங்கெல்லாம் தேடுவோம். கூட்டங்களுக்கு போவோம், ஆராதனைக்கு போவோம், பைபிளை படிப்போம், ஜெபிப்போம், பல விதங்களிலே முயற்சிகள் நாம் எடுத்து அவரை தேடுவோம். தேடி கூட ஐயோ நான் கேட்டது கிடைக்கலையே, நான் அவரை காணலையே, அவரை கண்ட அந்த ஒரு காரியம் எனக்கு நடக்கலையே என்று சொல்லி ஒரு வேளை பிரியமானவர்களே நாம் ஆதங்கப்பட்டு ஒரு ஏமாற்றத்தோடு அப்படி இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் முயற்சியையும் பார்த்து ஆண்டவரே உங்களுக்கு தரிசனம் ஆவார். ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில வருவார். ஆண்டவரே உங்களுடைய குடும்பத்திலே என்றாவார். ஆமேன். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் எங்கெங்க தேடினேன், எவ்வளோ ஜெபம் பண்ணேன், எத்தனையோ கூட்டங்களுக்கு போனேன், எனக்கு பதில் கிடைக்கலையே, என்னுடைய கஷ்டம் மாறலையே, ஆண்டவர் எங்கே தேடுவேன், என் முயற்சியெல்லாம் வீணாகுதே என்று நினைக்கிறீர்களா? தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, தேடுங்க, தேடிக்கொண்டே இருங்க. திடீரென்று அவர் உங்களுக்கு தரிசனமாவார். உங்கள் குறைகளை எல்லாம் தீர்ப்பார், உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பார், உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 3வது நாள் சீஷர்கள் ஓடுகிறார்கள், கல்லறை நோக்கி ஓடுகிறார்கள், ஆதங்கத்தோடு ஓடுகிறார்கள், ஆவலோடு ஓடுகிறார்கள், அன்போடு ஓடுகிறார்கள். ஆனால் அங்கே அவரை காணவில்லை. அப்படியே பிரமித்து நிற்கிறார்கள். அப்படியே அங்கிருந்து போறாங்க. போகும் பொழுது வழியிலே அவர்களுக்கு தரிசனமாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஓடுங்க, அவரை தேடுங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தேடிக்கொண்டே இருங்க, அவர் கிடைப்பார். உங்களுடைய வாஞ்சையையும் விருப்பத்தையும் உங்கள் முயற்சியையும் பார்த்து ஆண்டவரே உங்களுக்கு தரிசனமாவார். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் ஒன்று வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்துல, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29:13 ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடும் தேடுங்க, தேடிக்கொண்டே இருங்க, விட்டுறாதீங்க. காணோம், இங்க காணோம், அங்க காணோம், எவ்வளோ தேடினேன் காணோம். நிறைய பேர் தேடுறாங்க, அப்புறம் சர்ச்சுக்கு போன ஒன்றும் நடக்கலை, பைபிள் படித்த ஒன்றும் நடக்கலை, ஜெபம் பண்ண ஒன்றும் நடக்கலை, பாதியிலே விட்டுடுறாங்க. விடாதீங்க, விடாதீங்க. முழு இருதயத்தோடும் அவரை முழு முயற்சியோடும் தேடுங்க. தேடும் பொழுதே கண்டடைவீர்கள் என்று சொன்னார். சீஷர்கள் தேடி அப்படியே நடந்து போகும்போதே எதிரில் தரிசனமானார். உங்களுக்கு அவர் தரிசனமாவார். உங்க குடும்பத்திலே வருவார். உங்க குடும்பத்தின் தேவைகள் நீங்கள் தெரியாமலே சரியாயிடும். உங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியாமலே சால்வ் ஆகும். அவர்கிட்ட சொல்லிக்கொண்டே இருங்க, அவரை தேடிக்கொண்டே இருங்க, உங்களுக்கு நன்மையான காரியங்களை அவர் செய்வார். ஆகவே இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா, இந்த சீஷர்கள் 3வது நாள் அவரை தேடி ஓடினார்கள், அங்கே காணவில்லை, ஏமாற்றத்தோடு நிற்கிறார்கள். ஆண்டவரே தரிசனமானார். நம்முடைய வாழ்க்கையில் அவரை தேடுவோம், ஓடுவோம். ஆண்டவரே உங்களுக்கு இடைப்படுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய குடும்பத்தில் அவர் இறங்கி வருவார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இறங்கி வருவார். அவரை தேடுங்க. சரி, 2வது காரியம், ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையிலே இருக்கிறாங்க. அப்பொழுது அவர் முதலே சொல்லியிருந்தார், நான் உயிர்த்தெழுவேன். இதெல்லாம் மைண்டில் ஒன்றும் இல்லை. அவரை பின்பற்றி சில ஸ்திரீகள், சீஷர்களும் சில ஸ்திரீகள் இருந்தாங்க. அவருடைய தாயார் முதற்கொண்டு எல்லாரும் இருந்தாங்க. சில ஸ்திரீகள் கல்லறைக்கு போறாங்க. போயிட்டு மரித்த அவருடைய சரீரத்துக்கு கந்தவர்கள்லாம் பூசி அதை என்ன பண்ணுவாங்க, பெர்ஃப்யூம் பண்ணுவாங்க, அதை சேஃப்டி பண்ணுவாங்க. அப்படியாக செய்யலாம் என்று போகிறார்கள். ஆனாலும் கல்லறை மூடி இருக்கிறது, யார் நமக்காக எடுத்து போடுவான்னு தெரியல என்று தைரியமாக போகிறார்கள். ஏதோ வாஞ்சையோட தாகத்தோடு ஏதோ நம்ம செய்யணும், கர்த்தரை பார்க்கணும், செய்யணும் என்ற அந்த மிகுந்த வாஞ்சையோடு போகிறார்கள். எத்தனை பேருக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவருக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் இன்றைக்கு வாஞ்சியாக போகிறீங்க? ஆண்டவர் எனக்கு எதாவது செய்வாரா, எனக்கு எதனா செய்வாரா, எனக்கு எதனா கொடுப்பாரா, இந்த வாஞ்சை தான் நமக்கு இருக்க தவிர நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யலாம் என்ற வாஞ்சை இருக்கிறதா? இந்த ஸ்திரீ கூட்டம் மரித்து போனார் ஆண்டவர். ஆனாலும் கூட இனி அவர் நம்மோடு இருக்க போறதில்லை என்று தெரிந்தும் கூட, ஐயோ இருந்த பொழுது எவ்வளவோ நன்மை செய்தாரே, அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியோடு இந்த ஸ்திரீகள் போனாங்க. போகும் பொழுது அங்கே அவரை காணவில்லை. அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. கல்லறைக்குள்ளே பார்க்கிறார்கள், அவர்கள் இல்லை. அவர் உயிர் தெழுந்த காரியம் அவர்களுக்கு
உறுதிப்படுகிறது. உடனே மிகுந்த சந்தோஷம். இந்த ஸ்திரீகளுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆஹா, நம்முடைய ஆண்டவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தாரே என்று அந்த சந்தோஷமான செய்தி என்ன செய்தாங்களாம் பாருங்க. மத்தேயு 28வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு சுவிசேஷத்துல 28வது அதிகாரம் 8வது வசனத்துல, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். பாருங்க, கல்லறைக்கு வந்தாங்க, அவர் உயிர் தெழுந்தார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு தூதன் இருந்து அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறான். மிகுந்த சந்தோஷம். அவரை காணல, உயிர் தெழுந்தார் என்று ஒரு தேவ தூதன் சொல்லுகிறதை கேட்டு அவர் மிகுந்த சந்தோஷம் அடைந்து உடனே கர்த்தர் உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஹல்லேலூயா. அங்கே முதலாவதாக சீஷர்கள் அவரை காண ஓடி வந்தார்கள் கல்லறைக்கு. இங்கே இந்த ஸ்திரீகள் கல்லறைக்கு வந்து அவர் காணவில்லை என்று சொல்லி அவர் உயிர் தெழுந்ததை அறிந்த பிறகு அதை குறித்து அந்த உயிர் தெழுந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க சந்தோஷத்தோடு ஓடினார்கள் என்று பார்க்கிறோம். அன்பான சகோதரனை சகோதரியை நாம் தெரிந்து கொள்வது என்ன? உயிர் தெழுந்த கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல நாம் ஓடுவோம். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், உங்களை ரட்சிக்கிறார், உங்களுக்கு உயிர் தெழுதலின் அந்த பலனை கொடுக்கிறார் என்று பிரியமானவர்களை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக நாம் ஓட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 52வது அதிகாரத்துல 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர் தெழுதலினால் வருகிற அந்த சுவிசேஷ நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கிறவர்கள் மிகுந்த பாக்கியசாலிகள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பார்வையிலே, கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் மிகுந்த பாக்கியசாலிகள். நீங்கள் அலைந்து திரிந்து, உங்களுடைய கால்கள் அலைந்து திரிந்த நீங்கள் போய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அவர் ரட்சிக்கிறார், அவர் குணமாக்குகிறார், அவர் நன்மை செய்கிறார் என்ற இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய பாதங்கள், உங்களுடைய கால்கள் அழகானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 7வது வசனத்துல, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜ்யரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்கிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று விவரிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு, தேசத்தாருக்கு, உலகத்தாருக்கு இயேசு உயிர் தெழுந்தார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் ஆட்சி செய்கிறார், அவர் மரித்து அப்படியே மறைந்து போகல, உயிரோடு இருந்து எழுந்து இன்றைக்கு ஆட்சி செய்கிறார், ராஜரீகம் பண்ணுகிறார் என்ற இந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் மிகுந்த அழகா இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். வேதத்தில் அவருடைய பாதங்கள், அவருடைய நடந்துதானே போனோம், நடந்து போய் எப்படியோ சொல்றாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், ரட்சிக்கிறார் என்ற செய்தி பிறருக்கு அறிவிக்க நாம் ஓடுவோம். அது நம்மேல் விழுந்த கடமை, அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உக்கிரான ஊழியம். அந்த உக்கிரான ஊழியத்திலே நமக்கு பலன் உண்டு, நமக்கு அதனாலே ஆசீர்வாதம் உண்டு. அநேகர் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்க, அப்போஸ்தலர்கள், சீடர்கள் முதல் நூற்றாண்டிலே பவுல் மூலமாக எப்படி விதமாக சொல்லுகிறார்கள் பாருங்க. 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 23, 24வது வசனத்துல அவர்கள் சொல்லுகிற அறிவிப்பை பாருங்கள். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 23, 24 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ஆனாலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமும் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், பாவத்தை ரட்சிக்கிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அது எப்படி தேவகுமாரனை சிலுவையில் அறைய முடியும்னு கேட்பாங்க. அது எப்படி உயிரோடு எழுந்திருப்பான்லாம் கேட்பாங்க. பலருக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு பைபிள் என்ன சொல்லுது? அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் தேவ பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஞானமா இருக்கிறார். தேவ ஞானம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அதை விசுவாசிக்க முடியும். அது தேவ ஞானம் அந்த கர்த்தர் கொடுக்கிறார், தேவ பலனை கொடுக்கிறார்.
அவருடைய சிலுவை மரணத்தினாலே உயிர்த்தெழுதலினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டு பரலோக வாழ்க்கையை நமக்கு சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான பலனை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் கண்பான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு இந்த செய்தியை, இந்த ஈஸ்டர் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், உங்களுக்கும் அந்த ஜெயத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், உங்களுக்கும் அந்த உயிர்த்தெழுதலை கொடுக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்த நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கும்படியாக ஓடுங்கள், ஓடுங்கள், அறிவியுங்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த நித்திய பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வரும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த வசனங்களை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரோட இருதயத்திலும் பிரவேசிக்கட்டும். ஒவ்வொருடைய சரீரத்திலும் உம்முடைய மரணத்தை ஜெயித்து அந்த வல்லமை பிரவேசித்து அந்த பலனை கொடுக்கட்டும். குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் அப்புறப்படுத்தும் சுவாமி. தேவைகளை சந்தியும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.